தாயோட தாலியில கை வச்ச இவங்களை சம்ஹாரம் பண்ற காரியத்துல எனக்கு ஒரு பங்கு இருக்கு. இது எல்லாம் அவளோட வேலைதான், அந்த நாகராணியோட வேலை. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த குளம் என்னோட வசத்துல இருக்கு. என்னோட அனுமதி இல்லாம அதை யாராலையும் தாண்டி போக முடியாது. அது நாகராணியா இருந்தாலும் சரி, நெருங்க முடியாது. கட்டிக்கி, அவளை உனக்கு முழுமையா தெரியாது. அவகிட்ட மந்திர சக்தி இருக்கு. ருத்ரா, விரைவா நட. வேற பிரச்சனை தலையெடுக்கிறதுக்கு முன்னாடி நாம சீக்கிரமா அங்க போகணும். शिव शिव शंकर हर हर शंकर. இங்கிருந்த மாங்கல்யத்தை காணும். நீ சொன்னது உண்மைதான் பைரவா. இது அந்த நாகராணியோட வேலைதான். நாம ஏமாந்து போயிட்டோம். இது எப்படி நடந்தது? நீங்க போட்டு வச்ச மண்டலத்துக்குள்ள மனுஷங்களோ மிருகங்களோ இல்ல தேவதைகளோ உள்ள போக முடியாதுன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது நாகராணி மட்டும் எப்படி உள்ள போனா? அங்கதான் நாம ஏமாந்து போயிட்டோம். அம்மன் நம்ம கண்ணுல மண்ணள்ளி போட்டு நம்மளை ஏமாத்திட்டோம். நாகராணி ஒரு மனுஷங்கிறது உண்மை, சர்ப்பங்கிறது உண்மை, தெய்வ சக்திகள் நிறைஞ்சவங்கிறதும் உண்மைதான். நாகராணிக்கு இவ்வளவு சக்திகள் இருக்கிறதால என்னுடைய மந்திரம் அவளுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தல. இப்ப என்ன பண்றது கட்டக்கி? அங்க நாம போட்ட கட்டுப்பாடு உடைஞ்சு போச்சு. இங்க தாலி காணாம போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த நாகராணி. இந்த விஷயம் கூடிய சீக்கிரம் விருப்பாக்ஷாவுடைய காதுக்கு போய் சேரணும். கற்கே, மோசம், எல்லாம் மோசம். இது ஏதோ தந்திரமா இருக்கு. அது எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. உன்னோட சபலத்தை உன்னால கட்டுப்படுத்த முடியலல்ல? அது இதுன்னு கதை சொல்லாத. உன் மனச கெடுத்தது யாருன்னு இப்ப எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் பொறுப்பில்லாதனம், அலட்சியம். தாலி காணாம போயிடுச்சு. நம்ம முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு
சீக்கிரமா விருப்பாட்சாவுக்கு போய் சொல்லணும். அம்மனுடைய திருமாங்கல்யம் தொலைஞ்சு போயிடுச்சு. கர்ப்பகிரகத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு போட சொல்லணும். எந்த காரணத்தை கொண்டும் யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லணும். என்னாச்சு? யாரோ என் காலை பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கு. மாங்கல்யம் தொலைஞ்சு போச்சுங்கிற விஷயத்தை சீக்கிரமா விருப்பாட்சாவுக்கு போய் சொல்லு. வேகமா போ. இதெல்லாம் அந்த அம்மனுடைய விளையாட்டு தான் கட்டுச்சு. ஜெய் மகாகாளி. வாங்க போலாம். பூஜை நேரத்துக்கு சரியா வந்திருக்கீங்க. கொஞ்ச நேரத்துல சுமங்கலி பூஜை ஆரம்பிச்சிடும். ஆனா அதை பாக்குற அதிர்ஷ்டம் தான் நமக்கு இல்ல. சாஸ்திரி ஐயா உத்தரவு. என்னத்த அதிர்ஷ்டம்? சும்மா இருங்க. தாலி போலின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வயிற்றுச்சலா இருக்கு. அது உண்மைதான். மல்லி எங்க இருக்கா? அவ வீட்டுல தாங்க இருக்கா. அத்தா அவளை அறையில பூட்டி வச்சிருக்காங்கல்ல, அவளுக்கு காவலா அங்கதான் உட்காந்துருக்காங்க. நல்ல விஷயம்தான். அமிர்தாவையும் நான் பார்க்கலையே. காலையில பார்த்ததோட சரி. நாங்களும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கதான் எங்கேயாவது இருப்பா இல்லையா அர்ஜுன்? ஆமா, இங்கதான் எங்கேயோ இருக்காங்க. நான் போய் தேடி கூட்டிட்டு வரேன். வேண்டாம், அவளே வருவா, விட்டுரு. நீ அவளை தேடி போனா அப்புறம் உன்னை தேட ஆள் அனுப்ப வேண்டி வரும். நீ எங்க கூடவே இரு. பஞ்சாட்சரி, இவர் பேரு விக்ரம், இவங்க சரோஜா, அவர் அர்ஜுன். ஒண்ணு இல்ல, எல்லாரும் தெரிஞ்சவங்க. அம்மனை தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. நல்ல விஷயம்தான். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரசாதம் வாங்கிக்க சொல்லுங்க. மாங்கல்ய தாரணத்துக்கு அப்புறமா தரிசனம் பண்ணலாம் இல்லையா? பண்ணலாம். வாங்க 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 போலாம். விருப்பாட்சா, விஷயம் தெரிஞ்சது கடிக்கு. மாரியப்ப நடந்ததையெல்லாம் சொல்லிட்டான். இங்க யாரும் வரல. இது வரைக்கும் யாரும் வரல. இதுக்கப்புறம் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவ ஒரு ராஜநாகம். எந்த உருவத்துல வேணாலும் வருவா. ருத்ரா, எதுக்கும் நீ எச்சரிக்கையாயிரு. முகூர்த்தத்துக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அது வரைக்கும் காவல் இருந்தா போதும். ஒரு தடவை போலித்தாளி தாரணம் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் யாரும் எதுவும் செய்ய முடியாது. இனிமேல் அம்மனுக்கு எந்த சக்தியிலும் கிடைக்க போறதும் இல்லை. சரி, நானும் ருத்ரா, பைரவா 3 பேரும் காவலுக்கு நிக்கிறோம். விருப்பாட்சா, நீ போய் பூஜையை முடிச்சிட்டு வா. என்னானாலும் நாம தோத்து போக கூடாது. அந்த அம்மனுக்கு தெரியப்படுத்துவோம் நம்ம சக்தி எப்பேற்பட்டதுன்னு. தாயே, நேரம் அதிகமா இல்லம்மா. ஏதாவது அதிசயத்தை நிகழ்த்துமா? அந்த துஷ்டர்கள் கை மட்டும் மேலோங்க விட்டுடாதம்மா தாயே. 1000 மக்கள் உன்னையே நம்பி உட்கார்ந்து இருக்காங்க. அவங்கள கை விட்டுடாதம்மா. நீயே தீய சக்திகளை ஜெயிக்க விட்டுட்டேன்னா அப்புறம் இந்த உலகமே அல்லோல கல்லோலப்பட்டுடாதா? ஜனங்களுக்கு தெய்வத்து மேல உள்ள நம்பிக்கையே போயிடாதாம்மா. அப்படி நடக்க நீ விடக்கூடாது தாயே. ஐயோ தாயே, என்ன அபச்சாரம் இது? இப்படியே பூஜை நடந்துடுமா? உனக்கு இந்த போலி தாலியை வச்சு பூஜைகள்லாம் பண்ணிடுவாங்களா? அம்மா தாயே ஜெகஜனனி, எங்கம்மா இருக்க?
அம்மா மகமாயி, உன்னோட அருளால எந்த ஒரு தடங்களும் இல்லாம காரியத்தை முடிச்சிட்டமா. உனக்கு மாங்கல்ய தாரணம் நடக்கிற வரைக்கும் அந்த துஷ்டர்கள் கிட்ட இருந்து எந்த விதமான பிரச்சனைகளும் வராத மாதிரி காப்பாத்து தாயே. மகாதேவா, பரமேஸ்வரா, இந்த திருமாங்கல்யம் உன்னோட சொத்து. இங்க இருக்கிற அம்மன் பார்வதி அவதாரம். நீ வேற கிடையாது, அம்மன் வேற கிடையாது. சிவசக்திங்கிறது 2 முகங்கள். இவ்வளவு நாளா என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்திருக்கீங்க. எந்த விதமான தடங்களும் இல்லாம அம்மனோட சுமங்கலி பூஜை நல்லபடியா நடக்க வழிகாட்டுப்பா. உள்ள யாரையும் விடக்கூடாது, எச்சரிக்கை. சரி. பஞ்சாட்சரி எங்க? தெரியல. நீங்க போய் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க. சரிங்க. இந்த பஞ்சாட்சரி எங்க போனான்னு தெரியலையே. பூஜைக்கு வேற நேரமாச்சு. பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னேன், இன்னும் ஆளை காணோமே. ச்சே. என்னாச்சு விருப்பாக்ஷா? அந்த பஞ்சாட்சரி எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. பூஜை தாமதமாக கூடாது, பூஜைக்கு தேவையான சாமான்களை எடுத்துட்டு வான்னு சொன்னேன். ரொம்ப நேரமாச்சு, இன்னும் ஆளையே காணோம். ச்சே. இருக்கட்டும். கேசவ சாஸ்திரிகளே, பஞ்சாட்சரி வந்துட்டானா? இல்லைங்க. மாங்கல்ய தாரணத்துக்கு நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. பஞ்சாட்சரிக்காக நாம காத்துக்கிட்டு இருந்தா முகூர்த்த நேரம் தாண்டி போயிடும். ஏற்கனவே 1008 பிரச்சனைகள் வேற இருக்கு. இதுக்கு மேல எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது. அதனால மாங்கல்ய தாரணத்தை நானே பண்றேன். கர்ப்ப கிரகத்துக்குள்ள யாரையும் விடக்கூடாது. கொடுங்க. எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. அதனால தான் நானே மாங்கல்ய தாரணம் பண்றேன். யாரு எந்த உருவத்துல எப்ப வருவாங்கன்னு தெரியாது. நீ சொல்றதும் சரிதான். நீ போ, நானும் பைரவாவும் இங்க காவலுக்கு நிக்கிறோம். எச்சரிக்கையா இருங்க.
शरण्ये त्र्यम्बके गौरि नारायणी नमोऽस्तुते नारायणी नमोऽस्तुते सृष्टिस्थितिविनाशानां शक्तिभूते सनातने गुणाश्रये गुणमये नारायणी नमोऽस्तुते नारायणी नमोऽस्तुते शरणागत दीनार्थ परित्राणपरायणे सर्वस्यार्ति हरे देवी नारायणी नमोऽस्तुते नारायणी नमोऽस्तुते காரியம் முடிஞ்சது. இனி எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் நாம நினைச்சபடி நடந்துச்சு. சரி, நான் கர்ப்ப கிரகத்துக்கு உள்ள போறேன். பூஜை சமயத்தில் நான் அங்கே இல்லைன்னா சந்தேகம் வந்துடும். என்ன நடக்குது இங்க? ஏன் கோவில் மணிகள் எல்லாம் தானா அடிக்குது? எல்லாமே நாம நினைச்ச மாதிரியே வெற்றிகரமா பூஜைகள் முடிஞ்சிடுச்சுல்ல விருப்பாக்ஷா. நீ என்ன பேசுற கடிக்கி? கோவில் மணிகள் எல்லாம் தானா அடிக்குதுன்னா அது நமக்கு அபசகுணம்னு தெரியாதா? அம்மனுக்கு மாங்கல்ய தாரணம் ஆனதுக்கு அப்புறம், அவளுக்கு சக்திகள் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாம் மணி அடிக்கும். என்னமோ தப்பு நடந்திருக்கு. நீ என்ன சொல்ற விருப்பாக்ஷா? இப்பதான உன் கையால நீ போலி தாலிய தாரணம் பண்ணிட்டு வெளியே வந்த. நீ என்ன சொல்ற கடிக்கி? நான் எப்ப கர்ப்ப கிரகத்துக்குள்ள போனேன்? அந்த பஞ்சாட்சரிய தேடிக்கிட்டு வெளியில போனேன். அப்ப போனவன் இப்பத்தானே வரேன். ஜெய் மகாகாளி! இதெல்லாம் அந்த நாகராணியோட வேலை. வாங்க போலாம். ஜெய் மகாகாளி! மகளே, உன்னுடைய சேவையை நான் பாராட்டுறேன். உன்னுடைய தெய்வ பக்திக்கு ஈடு இணையே இல்லை. உன்னுடைய உதவியால மறுபடியும் இந்த புண்ணிய தலத்துல தெய்வ சக்தி நிலைச்சு இருக்கும். அம்மா, ஒரு மகளா என் தாய்க்கு நான் செய்யறது எப்படி உதவியாகும் சொல்லு? என்னுடைய தெய்வம் பரமேஸ்வரனுடைய மனைவி பார்வதி அவதாரம் நீ. உனக்கு சேவை செய்யற அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிருக்கு. இது நான் பண்ண புண்ணியம். என்னுடைய காரியத்துக்காக நீ உன்னுடைய மனசுல இருந்த வேதனை, கேள்விகள் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்ட. இப்போ கேளு. அது நான் எங்க அம்மாவை தொலைச்சிட்டு ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு நீதாம்மா ஒரு வழி காட்டணும். கூடிய சீக்கிரமே பரமேஸ்வரனுடைய புண்ணிய தலமான கோட்டிலிங்கேஸ்வரத்துல உன் தாயை தரிசிக்கிற பாக்கியம் உனக்கு கிடைக்கும். அது கூடவே உன்னுடைய வாழ்க்கைய மாத்தி அமைக்கக்கூடிய சம்பவம் ஒண்ணு நடக்க போகுது. நீ எதற்கும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது.
ரொம்ப நன்றி தாயே. நாகமணி அந்த துஷ்டர்கள் கையில தான் இருக்கு. நாகமணி இல்லாம நான் நாகலோகத்துக்கு போக மாட்டேன். நாகமணி நாககுலத்துக்குத்தான் போய் சேரணும். அது நிச்சயமா சேரும். நீ பொறுமையா இருக்கணும் மகளே. அதை நீ அடையறதுக்கு முன்னாடி உன்னுடைய இந்த பாதையில நீ பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். உன் வாழ்க்கையில நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. உன் தாயுடைய தேகம் காணாமல் போனதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதுவும் கூடிய சீக்கிரமே உனக்கு புரிய வரும் மகளே. எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ எச்சரிக்கையா இருக்கணும். என்னுடைய ஆசீர்வாதம் எப்பவும் உன் கூடவே இருக்கும். போய் வா மகளே.